வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கறது இந்த தென்னை மரத்தோட பேர் மலேசியன் கிரீன். கிரீன்ல இது ரொம்ப பெரிய சைஸு. அந்த மூடு குத்தின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது இந்த கவர் சைஸ் 25. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துடுங்க. இதுலேயே 2 சைஸ் இருக்குது. இன்னொன்று 21 சைஸ். இது 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 எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்க லோடு. இந்த மரத்தை நான் இப்போ அதை டயர் நான் கெட்டி இருந்திருக்கலாம், இதை பிரித்து விட்றேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துட்டுங்க. ஒரு முழு தென்னை மரத்தை வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய தென்னை மரத்தை வீட்டு முன்ன வச்சா அப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். இது அவ்வளோ பெரிய மரங்க. இது ஒத்தைக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இது காயும் 15க்கு மேலே பிடிக்கும். கலர்ல ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது இளநீ, தேங்காய், ஆயில் கண்டென்ட் ஜாப்ல ஒரு தென்னை ரகம் தான் இந்த மலேசியன் கிரீன். நல்லா கொத்து கொத்தா காய்க்கிறது. இப்போ இந்த மரங்களெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதிகபட்சம் 1-1.5 வருஷத்துலேயே இது உங்களுக்கு காய் போடும். அந்த மாதிரி உள்ள பெரிய மரம் இது. இதுக்கு அடுத்த சைஸ். இது எல்லா ஓலையுமே பிரிஞ்சது, ஃபுல் ஓலை பிரிஞ்சு. இது தென்னை மரம் தான். இதில் தென்னை நாற்று கிடையாது, இது தென்னை மரம். இதெல்லாம் 10-15 அடி ஹைட்டுக்கிட்டே இருக்கும். இது கட்டையிலே காய்க்கும். அதிகபட்சம் 20 அடி கேப்பில் ஒவ்வொரு மரம் வைக்கலாம். இது எல்லாம் 2வது ஸ்டேஜ் மரம். இது கிரீன் கலர்ல தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே மலேசியன் கிரீன். இதெல்லாம் 10 அடி 12 அடிக்கு மேலே உள்ள மரங்கள். இப்போவும் பாருங்க, இந்த மரங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துடுங்க. அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். இதில் ஒரு 5 மரத்தை பிரித்து தனித்தனியாக வச்சுட்டு இதெல்லாம் பிரித்து விட்டாச்சுன்னா ஒரு தோப்பு மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு பெரிய மரங்கள் இது. பொதுவாக இந்த மாதிரி பெரிய மரங்கள் வாங்கி வைக்கும்போது நமக்கு டேமேஜே ஆகாது. ஏன்னா இது கவரில் வளர்றது. உங்களுக்கு கவரில் வளர்கிற பெரிய மரங்கள் எப்போவுமே டேமேஜ் ஆகாது, அழகாக வளர்ந்துடும். குரோத்தில் எந்த பாதிப்புமே இருக்காது. அப்படி அழகாக வளர்றது தான் இந்த மரங்கள். ஸோ அதனால் இதை தைரியமாக வாங்கி நீங்கள் நடலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறோம், இது பட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது கவரில் வளர்கிற மரம் என்றைக்குமே நமக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ எங்கள் ஊரில் நல்ல மழை. ஆனால் உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியாது. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வருஷம் நல்ல மழை இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நாங்கள் போகிற இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையுமே அதிகமாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி சீசனில் நீங்கள் மரங்கள் வாங்கி வைக்கும்போது சடன் க்ரோத் ஆகும். ஏன்னா மழை தண்ணியில் அவ்வளவு சத்துமே கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சம்மரில் வாங்கி வச்சவங்களும் இந்த மழை பெஞ்சோட பாருங்கள், அதனோட பசுமையே வேறு சீஸாக வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் மரங்கள் வைக்கிறது எப்போவுமே நல்லது. இந்த மாதிரி பெரிய பெரிய மரம், சின்ன செடிகள் எது வேணுனாலுமே நம்ம ஜேகே நர்சரியில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.